பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த மார்ச் 8ஆம் தேதியை உலகம் முழுவதும் பெண்கள் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் 10 பெண்களை நாம் கொண்டாட வேண்டும் என்றால் அதில் ஒரு பெண்மணி நிச்சயம் திருமதி பாரதி பாஸ்கர். அவர்களை நாம் இன்று சந்திக்கப் போகிறோம். அவர்களுடன் மகிழ்ச்சியுடன் அடுத்த 25 நிமிடங்களை நாம் செலவழிக்கப் போகின்றோம். இது தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பெண்களையும் சந்தோஷமாக்கும் என்று நான் நம்புகிறேன். அவர்களை பாராட்டுகின்றேன். வாங்கள். வணக்கம். வணக்கம் சார். நீங்க ப்ரொடெக்ஷன் சொல்லும்போதுமே முதல்ல பணம் சம்பாதிக்க கத்துக்கணும். சம்பாதிச்ச பணத்தை சரியான முடிவுகளால காப்பாத்திக்க கத்துக்கணும். நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு ஸ்கில்லுமே அவங்களுக்கு ஒரு எசென்ஷியல் ஸ்கில். இதை அமெரிக்காவில் இருக்க பெண்கள் ஃபினான்ஷியல் என்ஜினியரிங்னு சொல்லி சின்ன வயசுலேயே கற்றுக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா அவங்க வழக்கத்தின் பிரகாரம் ஒரு பெண்ணுக்கு 16 வயசு 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவள் குடும்பத்தை விட்டு தனியாக பிரிஞ்சு ஒரு வேலையை செஞ்சு அவள் மேல் படிப்பு படிக்கிறா, ஏதாவது செய்கிறா. அப்போ இந்த ஃபினான்ஷியல் என்ஜினியரிங்கை பற்றி அந்த வயசுலேயே அவங்க நல்லா கற்றுக்குறாங்க. நம்ம நாட்டில் நம்ம அப்பா அம்மாக்கள்லாம் பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணுறோம், பிரதர்ஸு எல்லாரும். அதனால ஒருவேளை அவங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் என்ஜினியரிங்கை படிக்கணுன்ற ஆசை இல்லாமல் போயிடுதோன்னு எனக்கு பற்றி தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் உலக அளவிலையும் எல்லாருக்குமே ஒரு ஆண்டர்பிரினர், ஒரு பிஸ்னஸ் பர்சன், இந்த வேல்யூவேஷன் அப்படின்ற ஒரு சொல் உங்க மூலமா தான் ரொம்ப பெரிய அளவில் புழக்கத்துக்கே வந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். மகளிர் தினத்துக்குன்னு ஒரு செலிப்ரேஷன் வேணும் அப்படின்ற முடிவை நீங்க எடுத்ததுக்கு பின்னாடி இருக்கிற பெண்கள் யார்? என்னுடைய 3 தங்கைகள். 3 தங்கை? ஆமா. என்னுடைய மனைவி, என்னுடைய பேத்தி, என்னுடைய மருமகள், மொத்தம் 6 பெண்கள் இருக்காங்க. சரி. ஆண்கள் நான் மட்டும்தான். எனக்கு ஒரு மகன். ஸோ 2 பேரும் சொல்லலாம். ஓ, நீங்க மைனாரிட்டி உங்க வீட்டில்? ஆமா. சரி. இந்த பெண்களை பற்றி சொல்லும் போதுமா பெண்களுடைய இன்னொரு வீக்னஸ் என்னன்னா அவங்க ஆண்களுக்கு சரிசமமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆண்களை விட அவர்கள் 10 மடங்கு உயர்ந்தவர்கள். ஏன் அவர்களை தாழ்த்தி கொள்ளுகிறார்கள் என்பது எனக்கு ஒரு புரியாத புதியம். என்னை பொறுத்த வரைக்குமா ஆண்கள் எல்லாம் 0, பெண்கள் 1. அந்த 0த்துக்கு முன்னால் இந்த பெண்கள் நிற்கும் போதுதான் அந்த 0த்துக்கே வேல்யூ வருது. இந்த 4 ஜெனரேஷன் பெண்களை நீங்க பார்த்து முறைப்படுத்தி பார்த்தால் என்னுடைய பேத்தி சிஇஓ மெட்டீரியல், என்னுடைய மருமகள் ஓட்டோன்னு நடத்துகின்ற சிஇஓ, என்னுடைய மனைவி என்னை வெற்றி பெற வைத்தவன், என்னுடைய தாய் என்னை படிக்க வைத்து சீராட்டி என்னை ஒரு நல்ல மனிதனாக வளர்த்தவர். எனக்கு இன்னைக்கு ஏதேனும் நல்ல குணங்கள் இருக்கிறது என்றால் அதற்கு என் தாய் தான் காரணம். உங்க ஜேர்னில நீங்க சந்திச்ச ரொம்ப சுவாரஸ்யமான உமன் ஆண்டர்பிரினர் யாரு இருந்திருக்காங்க? அவர்கள் பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. ஏன்னா அதுல ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் ஆயிடும். ஆனா இப்ப ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். இந்த காஃபி டேன்னு ஒன்று இருந்தாங்கல்ல, இந்த காஃபி டே ஓனர் அம்மா கடன்லாம் இருந்தது, 6000 எல்லாத்தையும் அடைச்சி அதை வெற்றிகரமா நடத்தியிருக்காங்க. இப்போ 2024-25 2 வாரத்துக்கு முன்னால தான் அவங்கள லிக்விட் என்சிஎல்டியில போட்டிருந்தாங்க. அந்த கேஸ்ல கூட NCLAT judged that withdrawing the liquidation. அந்த அம்மா கணவனை இழந்த பின்பும் ஃபோக்கஸ் பண்ணி set an example. அவங்க கிட்டத்தட்ட 7000 கோடின்னு எனக்கு ஞாபகம். அவர் சித்தார்த் 6000மோ 7000மோ 1000 கோடி எல்லாம் டசன்ட் மேட்டர். இவங்க இம்மீடியட்டாவே, அதாவது வித்தின் ஐ திங்க் 1 year or 2 years அது 1000 கோடியா கம்மி பண்ணாங்க. அது எப்படின்னு நான் போய் தேடி பார்த்தேன். ஏன்னா அவருக்கு சாத்தியப்படல, இந்த அம்மா பண்ணிருக்காங்க. எப்படி? மோர் த்ரூ நெகோசியேஷன் நான் படிச்சேன். உங்க அனுபவத்துல எப்படி இருக்க விரும்புகிற பெண்ணுக்கு மிகப்பெரிய தடை வார்த்தைகளால் துன்புறுத்துவார்கள். அதை நாம் ஒத்துக்கொள்ளக்கூடாது. மற்றவங்களை சொல்றீங்க எல்லாரையுமே. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஐபோன் கொடுக்குறேன், நீ சொல்ற சிவா என்கிட்ட ஐபோன் இருக்கு எனக்கு வேணான்ற. இப்ப இந்த ஐபோன் யாரு? உங்களுடைய. ஆமா. உங்களை யாரோ திட்டுறாங்க, நீங்க அதை ஒத்துக்கிறீங்களே, ஒத்துக்கிட்டு பதில் சொல்றீங்களே, கூட பேசி அழுது. ஆமா. யூ ஹேவ் டு லேர்ன் டு சே நோ. பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல் விட்டமின் N. நோ. நோ. நீ வாழ்க்கையில் தினசரி எத்தனை முறை நோ சொல்றன்றத பாருங்க. அதிகமா சொல்றாங்க பெண்கள், அதிகமா எஸ் சொல்றாங்க. அது விவரம் தெரியாத பெண்கள் அதை கத்துப்பாங்க. நம்ம ஷோவை பார்த்துட்டு இனிமே எல்லாத்துக்கும் நோ சொல்லுவாங்க. நீங்க ஒரு டீல் போட்டீங்கல்ல உங்க வீட்டுக்காரம்மாவோட, அவங்க அதுக்கு நோ சொல்லியிருக்கணும் தானே? இல்லையே, அது அவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருந்தது. ஏனென்றால் என் மனைவிக்கு என்னை இன்பமாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஆசை. எனக்கு இன்பத்தை கொடுத்த இன்பம் என் மனைவிக்கு.
ஆகையினால் அவள் ஓகேன்னா நானும் ஓகேன்னு. 1000 ஆண்கள் இருப்பார்கள், ஆனால் அவன் தோற்று போகும்போது பெண்கள் மட்டுமே உடன் இருப்பார். இதை நான் சொல்லவில்லை, ராமாயணம் சொல்லுகிறது, மகாபாரதம் சொல்லுகிறது. சொல்லிட்டு விரும்புறாங்க. உங்களுக்கு ஒரு அட்வைஸ் as a enabler கொடுக்கணும்னா என்ன சொல்லுவேன், நம்ம எல்லா பெண்களுக்கும் அவர்கள் எங்கே போக வேண்டும் என்பது தெரியும், ஆனால் அவர்கள் அங்கே இல்லை என்பதும் புரியும். அங்கே போவதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு குறிப்பெடுத்து மனம் தளராமல் தினசரி ஒரே வேலையை ரிப்பீட்டடா செய்யணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்ப நீங்க இமயமலைக்கு போனோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா மிஸ்ஸஸ் பாரதி, வலது காலை எடுத்து முன்னால் வையுங்கள், இடது காலை முன்னால் வையுங்கள், இதை 1,00,000 முறை செய்யுங்கள், நீங்கள் இமயமலையிலே இருப்பீர்கள். சோ கோல் செட்டிங், டைரக்ஷன், ஸ்பீடு, அந்த ரிப்பீட்டிவ் ஆக்ஷன்ஸ். ஒரு இதையே நீங்க தான் ரொம்ப பிரபலப்படுத்தினீங்க. இன்றைக்கு ஒரு உமன் இன்வெஸ்டரே வச்சுக்கோங்களேன், தனித்த முறையில் ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் எதையாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஒரு நிறுவனத்தை, ஒரு கம்பெனி எப்படி தேர்ந்தெடுப்பது? அதாவது கம்பெனின்னு சொல்றதை விட பெண்கள் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சொந்த வீடு இல்லைன்னா they should invest in land. லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அதுவும் இந்த கடலோர பகுதி, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஏரியா, இங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணா இட் வில் கோ plenty ஆஃப் டைம்ஸ். அது போய் மெயின்டைன் பண்ண வேணாம், ரூல்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப கிளியராக இருக்குது, they can get. செகண்டு, எந்த கம்பெனியில் ஏர்னிங் பர் ஷேர் இருக்குது, ஒரு 5 வருடமாவது அந்த கம்பெனிக்கு ஏர்னிங் பர் ஷேர் இருந்ததுன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். வாழ்க்கையில் பெண்கள் வெற்றி பெற தமிழ்நாட்டு பெண்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கில்லில் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த நேரத்தில் ஏஐ படிக்கணும். இப்போ நம்ம 2025 மார்ச் 8 இருக்கோம். இப்போ ஒரு பெண் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா ஸ்டாக் எல்லாம் வாங்க வேண்டியதில்லை, ஏன்னா ஸ்டாக் வாங்குறதுக்கு பணம் வேணும். ஓகே, ஆனால் ஒரு ஏஐ படிச்சாங்கன்னு வச்சுக்கிங்க, அவங்க ஒரு ஏஐ ஏஜென்ட் எழுதலாம். ஹெல்த்தை ரொம்ப நெக்லெக்ட் பண்றாங்கன்றது எனக்கு அதுக்கு சிம்பிள் காரணமா அவர்களை விரும்புவதில்லை. இப்போ சிவசங்கரை ராஜாவாக நடத்தணும்னா சிவசங்கர் முதல்ல ராஜா மாதிரி பேச கத்துக்கணும், ராஜாவா நடத்தணும். நானே என்ன ராஜாவா நடத்திக்கலன்னு வச்சுக்கிங்க, நீங்க என்ன ராஜா மாதிரி நடத்தணும்னு நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அவர்களை விரும்புவதில்லை, செல்ஃப் லவ் இல்லை. அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் பெண்கள் மட்டுமே. அது என்று பெண்களுக்கு புரிகிறதோ அப்பொழுது புரட்சிகள் நடக்கும் தமிழ்நாட்டில். உறக்க கடன். ஒரு பெண் மினிமம் 7 மணி நேரம் தூங்கணும், இல்லைன்னா அவங்க வாழ்நாளில் 7 வருஷம் குறையுது. இதுல ஒரு ஜோக் என்னன்னா, 9 மணி நேரத்துக்கு மேல தூங்கினாக்கா அவங்க சிக்குன்னு அர்த்தம், சீக்கிரமா செத்துடுவாங்க. உறக்கத்துக்கு அவங்க கடன் பட்டிருக்காங்க. ஆமா, அந்த கடனை வேற நீங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவை மெஷர் பண்ணி நிறுத்திடணும். எப்படி மெஷர் பண்றது? இந்த ரிங்குமா, இந்த மாதிரி ரிங்கு இப்பெல்லாம் மெஷரபிலிட்டி வந்துடுச்சு, இது டெய்லி மெஷர் பண்ணணும். எவ்வளவு நேரம் தூங்குறீங்க? ஆமா, ஒண்ணு உறக்க கடன். அப்புறம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 200 ml தண்ணி குடிக்கணும். நீர்நிலை கடன், உறவு கடன், உரிமை கடன். அப்புறம் போஷதில்லை, எல்லாருக்கும் கழுத்து முன்னால வந்துடுச்சு. அதனால கழுத்துக்கு ரத்தம் உடம்புல இருந்து போகுது 2 வெயின்ல, அது 11% குறையுது. அதை சரி பண்ணிக்கணும். அது என்ன கடன்? அது போஸ்டர் கடன். சரி, அதுக்காக நாங்க ஒரு ஸ்கீமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். எந்த பெண்மணி ஒன்னாலும் ஐஓக்கு வரலாம், ஃப்ரீயா ஒரு ஏஐல போட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து கையில கொடுத்துரும். டெஸ்ட் கிடையாது. இப்போ நீங்க பேங்க்ல வேலை செய்றீங்க, 22x19 எவ்வளவுன்னு கால்குலேட்டர் எல்லாமே சொல்லுங்க. இப்பவே சொல்லுங்க. ஆமா, அப்பதான் உங்க ஹிப்போ கேம்பஸ் ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு சொல்றேன். அதுக்கு பரிகாரமும் கொடுக்குறேன். 421 தப்பு. நீங்க எப்படி கணக்கு பண்ணீங்கன்னு சொல்லட்டுமா? 220 கூட்டினீங்க, அப்புறம் 22 கழிக்கிறதுக்கு பதிலாக 19 கழிச்சிங்க. ஆமா, உங்க ஹிப்போ கம்பஸ் மெமரி ஏரியாவில் இஷ்யூ. சிட்டிகோலின் பெராசிட்டம். சேஞ்ச் யுவர் மைண்ட், சேஞ்ச் யுவர் திங்கிங், சேஞ்ச் யுவர் லைஃப். இதுதான் நான் சொல்லுகின்ற தாரக மந்திரம் தமிழ்நாட்டில் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும். பணம் ஈட்டினது ஒன்று, அதுல லேவிஷான ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு இருந்திருக்கு. லேவிஷ் என்ற அடைமொழி நீங்கள் கொடுக்கிறீர்கள். நான் ஆசைப்பட்டேன். சின்ன வயதிலே கவிதை எழுதினேன். பல மாட கட்டிடங்கள் கட்டி பல நாட்டு பெண்கள் வேலை செய்ய தீவுகள் வாங்க வேண்டும், பல நாடுகளில் வீடுகள் வேண்டும், மைவிழி பெண்கள் எல்லாம் வேலை செய்து பல அலுவலகங்களை வெளிநாட்டிலே வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் கவிதை எழுதினேன். அதை நான் நிஜமாக்கினேன் என் வாழ்க்கையை. அது லேவிஷ் இல்லை, எனக்கு அந்த ஆசை இருந்தது, அதை அனுபவிச்சேன். இந்த பணன்றதேமா அதனுடைய பர்ச்சேசிங் கெப்பாசிட்டிக்காகத்தான் அதை விரும்புகிறோம். ஒரு நாய்கிட்ட போய் தேங்காய் கொடுத்தா
அந்த நாய்க்கு அந்த தேங்காவை உடைச்சி சாப்பிட தெரியாது. தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டீங்கன்னா பணத்தை அனுபவிக்க தெரிந்த பணக்காரர்கள் இருக்கிறார்கள், பணம் வைத்துக் கொண்டு ஏழையாகவே இருக்கக்கூடிய பணக்காரர்களும் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நான் பரிதாபப்படுகின்றேன். அனுபவித்தேதான் அறிவது வாழ்வெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன், ஆண்டவன் சற்று அருகு நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான்.